Hi all, I'm Dr. Arun Gidan from Ashika Devi Child Clinic, காஞ்சிபுரம். இன்னைக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கங்காரு மதர் கேர். ஸோ ஒரு பாப்பா வெயிட் கம்மியாக பிறந்தாலும் இல்லைன்னா குறை மாசமாக பிறந்தாலும் வெயிட் கம்மினா 2.5 kg கீழே பிறந்தாங்கன்னா லோ பர்த் வெயிட் சொல்லுவோம். அதே போல் 37 வீக்ஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தாங்கன்னா குறை மாசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருக்க பாப்பாவுக்கு வந்து கங்காரு மதர் கேர் வந்து ரொம்ப முக்கியம். கங்காரு மதர் கேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து குழந்தைய கங்காரு குழந்தை எப்படி பார்த்துக்கணும் அது போல பார்த்துக்கணும். ஸோ இதில் 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் கங்காரு பொசிஷன். அம்மாவோட 2 பிரஸ்ட்டுங்களோட பாப்பா வச்சுட்டு மேலே கவர் பண்ணிக்கணும். தட் இஸ் கங்காரு பொசிஷன். நெக்ஸ்ட் இஸ் கங்காரு ஃபீடிங் விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். பாப்பாவுக்கு தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கங்காரு மதர் கேர் கொடுக்கவும் இயர்லி டிஸ்சார்ஜ் அண்ட் ஃபாலோ அப் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட். ஸோ நீங்கள் கங்காரு மதர் கேர் கொடுத்தீங்கன்னா உங்களை சீக்கிரமாகவே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பலாம் பாப்பாவுக்கு. ஸோ மெயினாக ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் கொடுத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நல்ல தேர்மல் கண்ட்ரோல் நல்லா இருக்கும். பாப்பாவுக்கு வந்து இந்த சில்லுன்னு ஆக மாட்டாங்க, சூடாக மாட்டாங்க, டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். பாப்பாவுக்கு ஃபீடிங்கும் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த கங்காரு மதர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இந்த இமேஜ் தான். இந்த பொசிஷனில் பாப்பாவுக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பாப்பாவோட க்ரோத் நல்லா இருக்கும், பாப்பாவுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ எந்தெந்த பேபிஸ்லாம் வெயிட் கம்மியாக இருக்கீங்களோ குறை மாசமாக வந்திருக்காங்களோ அந்த பேபிஸ்லாம் கங்காரு மதர் கேர் கண்டிப்பாக கொடுக்கும். தேங்க்யூ.